கருத்து சுதந்திரம் குறித்து நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் சமீபத்துல அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்க நிலையில அவருடைய பழைய விஷயம் ஒன்று தற்போது மீண்டும் வைரலாக தொடங்கியிருக்கு. நடிகர் விஜய் சார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கிய அரசியல் செய்ய தொடங்கியிருக்காரு. விரைவில் தன்னுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை முடித்துக்கொண்டு முழுநேர அரசியல்வாதியாக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க இருப்பதாக சொல்லியிருந்தாரு. சமீபத்துல பிரபல ஊடகத்தின் வலைதளங்கள்ல கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக சிலர் முடக்கினாங்க. அதற்கு ஆதரவாக நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் மூலம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டாரு. அதனை தொடர்ந்து விஜய் சாருடைய பழைய சில விஷயங்களை எதிரணி தற்போது கிளறி விட்டுருக்காங்களாம். அந்த வகையில விஜய் டிவில பிரபலமான லொல்லு சபா நிகழ்ச்சி பல வருடங்களுக்கு முன்னாடி மிகவும் பிரபலமாக இருந்தது. சூப்பர் ஹிட் திரைப்படங்களை ஸ்பூப் அப்படின்ற பெயர்ல கலாய்ப்பது வழக்கமாக வச்சிருந்தாங்க. அது ரசிகர்களிடமுமே நல்ல வரவேற்பு பெற்றது. அந்த வகையில நடிகர் விஜய் சார் நடித்த போக்கிரி படத்தை பேக்கரி என்று ஒரு எபிசோட்ல கலாய்ச்சிருப்பாங்க. இதுல கடுப்பான இயக்குனர் மற்றும் விஜய் சாருடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த டீமை கூப்பிட்டு மிரட்டியுமே இருக்காங்களாம். இயக்குனர் ஒரு கட்டத்துல தான் ஊர்ல இல்ல, அசிஸ்டன்ட் தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சமாளிச்சிருக்காரு. மேலும் விஜய் டிவியுடைய பெயரை ஸ்டார் தமிழ் அப்படின்னு மாற்றலாம் இருந்ததாகவும் நடிகர் விஜய்க்காக தான் அதே பெயர்ல வைத்திருப்பதாகவும் ஐசுமே வச்சிருக்காரு. அதனால விஜய் டிவியை மன்னித்து விட்டதாக அப்போதே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து நடந்துள்ளதாக தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.